நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் மற்றும் திருச்சி சேவை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பு ஆலயங்களில் மூலதன நிதி கொண்டு வரவு செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். அதிகாரிகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஆலோசனை. கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலய தை திருவோண உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெப்போற்சவம். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் மறுவூடல் திருவிழா கோசுகோட்டை நடனமாடி அருள் புரிந்த அண்ணாமலையார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். தை மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்திலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் மற்றும் திருச்சி சேவை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். நாதம் வேதம் மற்றும் கீதத்துடன் சர்வ அலங்காரத்தோடு ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பிறகு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை திருச்சியில் எழுந்தருளச் செய்து நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்து இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்திலும் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையை வைபவமாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு கோபுர தீபம் காண்பித்ததும் திருச்சியில் நிறுத்தி மங்கள வாத்தியங்களோடு ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் மாடவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடைகள் பிடித்தவாறு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெறவுள்ள ஒருநாள் பிரம்மோற்சவம் சின்ன பிரம்மோற்சவம் என அழைக்கப்படும் ரத சப்தமியை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து ஆலய ஊழியர்கள் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆலய பிரகாரங்கள், சுற்றுச்சுவர்கள், ராஜகோபுர சிலைகள் ஆகியவற்றை தண்ணீர் கொண்டு பீச்சி அடித்து சுத்தம் செய்யப்பட்டது. பிறகு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பச்சை கற்பூரம் உள்ளிட்ட 12 வகையான பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட கலவையை ஆலய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கொடிமரம், பலிபீடம், கர்ப்பகிரகம் மற்றும் ஆலய வளாகம் முழுவதும் பூசி தண்ணீரால் சுத்தம் செய்தனர். பிறகு தாயார் சன்னதிக்கு என பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட பட்டுத்திரைகளை உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகளிடம் வழங்கினர். இதையடுத்து பேசிய ஆலய அர்ச்சகர், ஆண்டில் 4 முறை விசேஷமாக உற்சவர்களுக்கு முன்பு இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுவதாக கூறினார். பிரம்மோற்சவம், ரதசப்தமி, வசந்தோற்சவம் மற்றும் பவித்ரோற்சவத்தின் முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலய சுத்தி எனப்படும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். வருகிற ரதசப்தமி அன்று உற்சவர் தாயார் 7 வாகனங்களில் கொலுவிருந்து பவனி வர உள்ளதாகவும் இந்த நிகழ்வை சின்ன பிரம்மோற்சவம் என அழைப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அன்று காலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை வாகன சேவைகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பு ஆலயங்களில் மூலதன நிதி கொண்டு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என
திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் இருக்கும் செயல் அலுவலர் அலுவலகத்தில் துறை ரீதியிலான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது பேசிய செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பு ஆலயங்களில் அபிவிருத்தி பணிகள், நிர்வாகம் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பேசிய அவர், ஆலயங்களில் வசூலாகும் வருடாந்திர உண்டியல் காணிக்கை, அதனால் பெறப்படும் ஆதாயம் மற்றும் வரவு செலவுகள் அடங்கும் ஆலய பணிகள் மற்றும் அதனை மீறி எந்தெந்த ஆலயங்களில் செலவு செய்யப்படுகிறது என்பது பற்றி அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். மேலும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் கார்பஸ் ஃபண்ட் எனும் மூலதன நிதி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் ஆலோசனை வழங்கினார். இந்த நிதி மூலம் ஒவ்வொரு ஆலயத்திலும் தினம்தோறும் நடைபெறும் பூஜை செலவுகள், மராமத்து பணிகள் உள்ளிட்ட செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், பெரிய செலவுகளாகும் உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், விசேஷ நாட்கள் ஆகியவற்றுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அன்னதான செலவிற்காக பொது கணக்கு துவக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், பக்தர்களின் வசதிக்காக கியூ லைன்கள், சிசிடிவிகள், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். தென்னக திருப்பதி, தமிழக திருப்பதி என போற்றப்படும் திவ்ய தேச கோவிலான கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி ஆலயத்தில் தை மாத திருவோணத்தையொட்டி தெப்போற்சவம் நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் மேடை மீது ஸ்ரீ பூமிதேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ பொன்னப்பரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர் சிறப்பு அலங்காரத்துடன் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல கோவில் யானையுடன் உற்சவ மூர்த்திகளை ஆலயம் அருகே இருக்கும் பகலிரா பொய்கை திருக்குளத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமி, தாயார் மற்றும் ஸ்ரீ விஸ்வக்சேனரை கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு தெய்வங்கள் திருக்காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெப்ப உலா துவங்கியது. இசைவாத்தியங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்துடன் திருக்குளத்தை தெப்பத்தில் இருந்தபடி சுற்றி வந்த உற்சவர்களை பக்தர்கள் 4 கரைகளிலும் நின்றவாறு பரவசத்துடன் தரிசித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் மறு ஊடல் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. பிருங்கி மகரிஷிக்கு தரிசனம் தந்து முக்தியடைய செய்ததும் கிரிவல பாதையில் அண்ணாமலையார் வலம் வர வழிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் கம்பத்திளையனார் சன்னதி அருகே மண்டகப்படி நடந்தேறியது. இதையடுத்து பராசக்தி அம்மனிடம் சுந்தரர் தூது செல்ல அண்ணாமலையார் மறு ஊடல் நிகழ்வு ஓதுவா மூர்த்திகளால் படனம் செய்யப்பட்டது. பின்னர் பராசக்தி அம்மனை சமாதானம் செய்ய 2ஆம் பிரகாரத்தில் ஸ்ரீ அண்ணாமலையார் கோசுகோட்டி நடனம் ஆடினார். முன்னும் பின்னுமாக இடமும் வலமும் நடனமாடிய உற்சவர் ஸ்ரீ பராசக்தி அம்மனை சமாதானம் செய்து அம்பாள் மனம் இறங்கியதும் அருள்மிகு அண்ணாமலையார் தனது இடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் ஆரவாரத்துடன் வணங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நெல்லை திருக்குறுங்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் பத்ர தீப திருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீபமானது கொடிமர மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட விளக்கு ஏற்றப்பட்டது. திருவிளக்கில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீபங்கள் ஏற்றப்பட்டன. இதையடுத்து ஆலய வளாகம் முழுவதும் பக்தர்கள் 10,000க்கும் அதிகமான அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபங்களை ஏற்றி வைத்தனர்.
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆலய வளாகத்தில் தீபங்களை ஏற்றி வைக்க கோவிலே தீப ஒளியில் ஜொலித்தது. பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் சர்வ அலங்காரத்தோடு தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அத்தியாப கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்தனர். திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் தை தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அக்னி தீர்த்த கடற்கரைக்கு ரிஷப வாகனத்தின் மேல் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து எழுந்தருளச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருடைய உற்சவ மூர்த்திகள் முன்பு அஸ்திரதேவரை கடற்கரை மணலில் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஆரத்தி காட்டியதும் அஸ்திரதேவருக்கு கடல் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பின்னர் பலவித நறுமண திரவியங்களால் அஸ்திரதேவருக்கும் தேவிக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வன போஜன உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு களக்காட்டூர் கிராம எல்லையில் பஜனை கோஷ்டியினரும் பக்தர்களும் பரவசத்துடன் பக்தி பாடல்கள் பாடியபடி காத்திருக்க, மேனாப்பெட்டியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் களக்காட்டூர் கிராமத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு கிராம பொதுமக்கள் சார்பில் உற்சவருக்கு பலவித பழங்கள், மலர் மாலைகள், பட்டு வஸ்திரங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு களக்காட்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவிலுக்குள் உற்சவரை பிரவேசிக்க செய்தனர். அங்கு சுவாமிக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்று பொதுஜன சேவையும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் அருகே உள்ள ஓரிக்கை கிராமத்தை அடைந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அப்பகுதி மக்கள் தேங்காய், பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பாலாற்றில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே உற்சவர் பெருமாளை உபயநாச்சியார்களோடு விசேஷமாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து இசைவாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சர்வ அலங்காரத்துடன் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல காஞ்சிபுரம் ஆலயத்திற்கு புறப்பட்டனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் இரட்டை புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உற்சவர்கள் ஸ்ரீ செங்கமல தாயாரையும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கொடிமரம் அருகே வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலை, ஸ்ரீகிருஷ்ண பதக்கத்துடன் திருமாங்கல்யம், குச்சி மாட்டல், காதணிகள் மற்றும் கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுவாமிக்கு புதுப்பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து தங்க கிரீடமும் மாலைகளும் சூட்டி கையில் வேத்திரம் எனும் சாட்டை தந்து அலங்கரித்தனர். தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் முற்றவெளிக்கு சுமந்து வந்தனர். அங்கு சுவாமிக்கும் தாயாருக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து மங்களவாத்தியங்கள் முழங்க கும்பதீபங்கள் காட்டப்பட்டன. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த தெப்போற்சவம் நிறைவு பெற்றது. முன்னதாக கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கேடயத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் மயில் பீலியும் நிறுத்தி நெத்திச்சுட்டி பட்டை கட்டி நீலநாயக்க பதக்கம், காசு மாலை, இரட்டை கிளி ஹாரத்துடன் அபயமும் வரதமும் தந்து
நவரத்ன பாத கவசங்களும் சூட்டி கோலக்கிளி தண்டமும் கதையும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கும் புதுப்பட்டு சேலைகள் கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடங்கள் சூட்டியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கற்பூராரதி காண்பித்ததும் அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். மங்கள சின்னங்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களை பிரகாரத்தை சுற்றி அழைத்து வந்து நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். பிறகு ஆலயத்தின் அருகே இருக்கும் ராமானுஜர் புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு வண்ண மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளப்படித்துறையில் அமர்ந்து பரவசத்துடன் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா வைபவமாக நடைபெற்றது. குடத்தை சுற்றி 7 முறை வலம் வந்ததும் உற்சவர்களை சுமந்து கொண்டு மீண்டும் சின்னமாட வீதி வழியாக கோவிலை அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி பச்சை மலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சண்முகநாதரை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். மலர் கிரீடத்துடன் வெற்றிபடி வேலும் கொடியும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி ஆறுமுகநாதன் அருள் புரிய திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். உற்சவர் விநாயக பெருமானும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளி இருக்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு பஞ்சதீப ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. சேலம் பொன்னம்மாபேட்டையில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தை திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பலவித பழங்கள் மலர்ச்சரங்கள் ஆகியவற்றை கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் மேடை மீது அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனை விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தி பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. கோவில் முன்பு மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்பிகை முன்பு அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை வைத்து அர்ச்சகர்கள் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாட பெண்களும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சகர் அர்ச்சனை செய்ய பெண்களும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி முன்பு பெரிய திருவடி மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மண்டபத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றி அதனை கைத்தலமாக சுமந்து வந்து தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு திருக்கோவில் தீபாரதி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கருடன் மீது எழுந்தருளியிருந்த தாயார்கள் சமேத பெருமாள், கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ மோகனகிருஷ்ணன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே வந்ததும் தீப கம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் அஞ்சனை மைந்தனுக்கும் ஆரத்தி காட்டி கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ள திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவிலில் மூலவருக்கு திருவோணத்தை ஒட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன.
இதைத் தொடர்ந்து பெரிய திருமேனி கொண்டு கருவறையில் பீடத்தின் மேல் நின்று அருள் புரியும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கும் அவர் முன்பு எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சங்கு சக்கரதாரியாக நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் புரியும் சுவாமிக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர்ச்சரம் சூட்டி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலில் ஆச்சாரியார் தெப்போத்சவம் நடைபெற்றது. பகலவன் மறைந்ததும் ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீ தெய்வநாயக பெருமாளையும் வரமங்கா தாயாரையும் சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளையும் வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு அழைத்து வந்தனர். ஸ்ரீமடத்து வாசலில் வானமாமலை ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கும் பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே அழைத்து வந்து திருக்குளத்தை நோக்கி புறப்பட்டனர். அங்கு பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்திற்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை கொலவிருக்கச் செய்தனர். தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் 12 முறை வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தெப்போற்சவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவர் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பச்சை பட்டுச்சேலை கட்டி வெள்ளி ஒட்டியானத்துடன் தங்க ஆபரணங்களும் கண்மலர்களோடு தீச்சுவாலை கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த திரௌபதி அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. காஞ்சி குமரக்கோட்டத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேவியர்கள் சமேத முருகனுக்கு வெள்ளி ரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த அழகனுக்கு மலர் கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவிக்கப்பட்டு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர ரத புறப்பாடு துவங்கியது. வெள்ளி தண்டம் முன்னே செல்ல 2 குதிரைகள் பூட்டப்பட்டு மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தை பக்தர்கள் இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வெள்ளி ரத உற்சவத்தில் பங்கேற்று முருகப்பெருமானை அரோகரா கோஷம் எழுப்பி தரிசித்தனர். உலா முடிந்ததும் பீடத்தின் மேல் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த புத்தானத்தம் பகுதியில் 36ஆம் ஆண்டு ஞானவேல் முருகன் ரத யாத்திரை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாரை தப்பட்டைகள் முழங்க உற்சவர் ஞானவேல் முருகனை விசேஷ அலங்காரத்துடன் கமல வாகனத்தில் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பிறகு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ரத யாத்திரை துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவர் முன்பு கிராமிய கலை நிகழ்ச்சிகள், தாரை தப்பட்டைகள், பக்தர்களின் ஆரவார நடனம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் இந்த ரத யாத்திரையில் பங்கேற்று அரோகரா கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை வழிபட்டனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சக்தி துர்க்கை அம்மனுக்கு ராகு கால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சக்தி துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு ஸ்ரீதுர்க்கைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி
மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சக்தி துர்க்கைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கோலாட்டம் அடித்தபடி வழிபட்டனர். மூலவர் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அபயமும் வரதமும் காட்டியபடி அம்பிகை நின்று அருள் பாலிக்க பக்தர்கள் மூலவர் சன்னதி முன்பு கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். இதையடுத்து மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவில் தேர் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் அனுமந்தன் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு சிறிய திருவடியும் வெண்பட்டுடன் சர்வாபரணங்கள் அணிந்து கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ராமச்சந்திர மூர்த்தியாக உற்சவர் பெருமாளும் திருக்காட்சி தர ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். அங்கு மின்விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து வீதி உலா துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே மங்கள வாத்தியங்களுடன் அனுமந்த வாகனத்தில் பவனி வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் மற்றும் திருச்சி சேவை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி வைபவமாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பு ஆலயங்களில் மூலதன நிதி கொண்டு வரவு செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். அதிகாரிகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஆலோசனை. கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலய தை திருவோண உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெப்போற்சவம். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் மறுவூடல் திருவிழா கோசுகோட்டை நடனமாடி அருள் புரிந்த அண்ணாமலையார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda